Hello anime lovers, welcome back to Anime Templates. Today உங்களுக்காக Anime Templatesல Black Torch ஓட 5th எபிசோட தமிழ் எக்ஸ்பிளனேஷன் தான் guys பார்க்க போறோம். So ஆல்ரெடி நம்ம சேனல்ல 4 எபிசோட் போட்டாச்சு. So பார்க்காதவங்க கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்லயும் தரேன். So இந்த மாதிரி நிறைய ஆல்ரெடி நம்ம சேனல்ல எக்ஸ்பிளனேஷன் அண்ட் வீடியோஸ்லாம் போட்டுருக்கோம். So பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. உண்மையிலேயே என்னோட பெஸ்ட் கொடுத்து போட்டுருக்கேன். So பிடிக்கலனா ஏன் பிடிக்கலன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்ல இன்டராக்டிவா இருங்க. So வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. So அப்பதான் நம்மளோட இன்டராக்ஷன் செக்ஷன் பயங்கரமா இருக்கும். சரி, எனக்கு உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோலாம் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சு வீடியோ போட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன ப்ராப்பராக இன்ட்ரோ பண்ணிக்கிறேன். நான் தான் கோகா, நெக்ஸ்ட் மொனனோகேவோட கிங்கா மாற போறேன்ற மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் போன எபிசோட்ல வந்து அந்த வில்லன் மொனனோகே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜீரோவும் ரெய்ஜியும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இவன் என்ன பண்ண போறான், இவன் வேற இப்போ பிரச்சனையான்ற மாதிரி. ஸோ அவனும் இன்ட்ரோ பண்ணிக்கிறான். ஸோ என்கிட்ட ஆல்ரெடி சம பவர்ஸ் இருக்கு. ஸோ இருந்தாலும் நான் என்னோட மொனனோகே கிங்குன்ற பதவி அடையிறதுக்காக ஸோ எனக்கு ராகா தேவை. ஸோ உங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து நான் துரத்தி விடுறேன். ஸோ எனக்கு தேவை ராகா, உனக்காக தான் வந்திருக்கேன் ராகான்ற மாதிரி நம்ம ராகா கிட்ட சொல்றோம். ஸோ அவன் சொல்றதே வந்து இன்னவோ ராகாக்கு ப்ரொபோஸ் பண்ற மாதிரி சொல்றான். நம்ம ஜீரோவும் கலாய்க்கிறான். என்ன ராகா, அவன் உனக்காக தான் வந்திருக்கானமே, ஓ இது கேட்க லவ் ப்ரப்போஸ் மாதிரி இருக்கு, அவனை லவ் பண்றான் போலன்னு சொன்னோடனே நம்ம ராகாவா அவனாச்சி அப்படின்ற மாதிரி சொல்றான். ஸோ இந்த பக்கம் அவனும் வந்து நாங்களாம் மொனோனோகேஸ், எங்களுக்கு பயங்கரமான பவர், சர்டன் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இருக்கும். ஸோ ஆனால் ராகா எங்கள்லேருந்து வித்தியாசமானவன், எங்களுக்குலாம் இப்போ பசிக்கும் சாப்பிட்ணும். ஸோ எங்களுக்கு சஸ்டெயின் பண்ணுறதுக்காக சில மெட்டீரியல்ஸ்லாம் தேவை. பட் ராகாக்கு அவனுக்கு எதுவுமே தேவையில்ல, அவனுக்கு பசிக்காது, ஃபுட்டு தேவையில்ல. ஸோ அவன் மட்டும்தான் ஒரு பியூர் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி. ஸோ அதனால தான் வந்து நான் ராகாவை கன்சியூம் பண்ணிட்டா நான் இம்மார்டல் ஆகிடுவேன். ஸோ என்னோட கோலையை நான் அச்சீவ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் மொனனோகே கிங்கா நான் தான் ஆக போகிறேன்ற மாதிரி கோகா சொல்லிட்டு இருக்கான். ஸோ சொல்லிட்டு இருக்கும்போதே இந்த பக்கம் ரெய்ஜி சொல்கிறான், தம்பி அதெல்லாம் நடக்காதுப்பா, ஸோ ஒழுங்காக இங்கேருந்து போயிடுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஸோ இந்த மனுஷங்களே எனக்கு பிடிக்காது, ஸோ அவனுக்கு ரொம்ப ஓவராக பண்ணுவானுங்கன்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ சாப்பிட்டுட்டு சண்டைக்கு ரெண்டு பேரும் ரெடி ஆனவொடனே அவனும் சாக்லேட்டை தூக்கி போட்டு ஸோ அவனோட மொனனோகே ஃபார்முக்கு வந்து நெக்ஸ்ட் நம்ம ரெய்ஜி வந்து பேச வரான். ஸோ வரத்துக்குள்ளே அப்படியே ஒரு கிக்கு விட்டு ஸோ ஒரே அடி ரெய்ஜை பறக்க விட்டுறான். ஸோ அந்த கோகான்றவன் ஸோ நம்ம ரெய்ஜி போய் முட்டிக்கு நிற்கிறான். ஸோ அடுத்த செகண்டே ஜீரோவை பிடிச்சி மண்டையிலே ஒன்று செவுத்துல வச்சு படால்னு அடிக்கிறான். ஸோ ஜீரோவும் அங்கேயே வாங்கிடுறான். உடனே ராகாவை பிடிச்சி தூக்கி, ஓ ராகா இதுக்கப்புறம் கவலைப்பட தேவையில்லை, நம்ம ரெண்டு பேர் மட்டும் தனியாக பீஸ்ஃபுல்லாக பேசலான்ற மாதிரி சொல்கிறான். அடே பைத்தியக்காரன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவன் பண்ணுறதே ஒரு மாதிரி சைக்கோட்டிக்காக பண்ணுவான். ஸோ ராகாவை பிடிச்சி இப்போ தான் நம்ம யார் தொல்லையும் இல்லாமல் ஃப்ரீயாக பேசலாம் ராகா, நீ நானும் மட்டும்னு சொல்லும் போது ஸோ உடனே ராகா சொல்லுது, போடா பைத்தியக்காரா, நீ சொல்கிறதெல்லாம் நடக்காது தம்பி, நீ என்னதான் இது அடுத்த மொனனோகே கிங் ஆக போகிறேன்னா நீ ஆகிட்டு போ, என்ன தயவு செஞ்சு இதுக்குள்ளெல்லாம் இழுக்காத, நான் உனக்குள்ளெல்லாம் வரமாட்டேன், ஸோ என்னோட பவரையும் உனக்கு தரமாட்டேன், ஒழுங்காக விட்டுரு என்ன அப்படின்ற மாதிரி நம்ம ராகா சொல்கிறான். ஸோ உடனே இந்த சைக்கோ ஒரு கோகாக்கு என்ன ஆகுதுன்னா ஸோ அவன் உண்மையிலே சைக்கோ தான் போல அழுதுகிட்டு, என்ன ராகா இப்படி சொல்லிட்டு, நீ இப்படி சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஸோ இதை பார்த்துட்டு நம்ம ராகாக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஸோ அவனை கையில் பிடிச்சிக்கிட்டு, ஸோ இந்த மாதிரி ஒரு மோசமான மனுஷங்கக்குள்ளே நீ இருக்க போற, நான் உன்னை அவன்லேருந்து வெளியே எடுத்து நான் உன்னை எனக்குள்ளே வச்சுக்கிறேன், ஓ பவரை நான் எடுத்துக்கிறேன், நம்ம மொனனோகேவோட கிங்கா மாறிடலான்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான் பைத்தியக்காரத்தனமா. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஜீரோ கண் முடிச்சு அவன் காலை பிடிச்சி, தம்பி போதும், நீ இந்த பண்ண வேலைலாம் போதும்டா பைத்தியக்காரன் நான் ஏன்ற மாதிரி பயங்கரமா அவனை திட்டுறான் கெட்ட வார்த்தையில. ஸோ அப்படியே அவன் திட்டி முடிக்கும் போது இப்போ பண்ணு ரெய்ஜின்னு சொன்னோடனே நம்ம ரெய்ஜி அவனோட டெக்னிக்கான அந்த ஸ்வாட் டெக்னிக்கை யூஸ் பண்றான். ஸோ யூஸ் பண்ண அடுத்த செகண்டே அவன் பறந்தடிச்சுன்னு விழுறான். ஸோ அவன் கையில வெட்டு விழுந்து ரத்தம் விழுவுது. எனக்கு இதுக்காக தான் இந்த மனுஷன் பசங்களே முடிக்காது, ரொம்ப வீக்கா இருப்பானுங்க ஆனா டஃப்பா இருக்க மாதிரி நடிப்பானுங்க, இந்த மனுஷங்களே நான் வெறுக்கிறேன்னு சொல்லும் போது இந்த பக்கம் நம்ம ரெய்ஜியும் ஜீரோவும் சொல்றாங்க. ஸோ இவனை எதிர்க்கிறதுக்காக அவங்களும் ரெடி ஆயிடுறானுங்க. ஸோ ராகாலாம் அவனுக்கு தர முடியாது தம்பி, இப்போ எங்க கூட சண்டை போடுன்ற மாதிரி அவனுக்கு ரெண்டு பேரும் சொல்லும் போது இந்த பக்கம் வந்து ஃபர்ஸ்ட் நான் ஒன்னை தான் கொல்ல போறேன்ற மாதிரி நம்ம ரெய்ஜியை காட்டுறான். ஸோ அதுக்கப்புறம் ஒன்னை அடிப்பேன், அடிச்சு உன்னை உயிரோட வச்சிருப்பேன், மொனனோகேவான ராகாவை மட்டும் எடுத்துருவேன்ற மாதிரி சொல்றான். ஸோ அதுக்கப்புறம் நான் யாருன்னு காட்டுவேன்னு சொல்லிட்டு ஸோ அவனோட பிளட்டு வழிஞ்சு போவோம். அந்த பிளட்லேருந்தே ஒரு வெப்பனை எடுக்கிறான். ஸோ மொனனோகே ரெய்ஜின் சுப்ரீம்ன்ற மாதிரி ஒரு அட்டாக்கு. ஸோ அதை எடுக்கிறான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டிவிஷனை சேர்ந்த அந்த கேப்டனும் அவங்களோட அசிஸ்டன்டும் வந்திருப்பாங்கல்ல. ஸோ நம்ம ஷீபாவும் இச்சிகாவும் அங்கே நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த செவுத்துல இருக்க அந்த
அந்த டிஃப்ரெண்ட்டான அந்த எனர்ஜி ஹோல் என்னன்ட்டு பார்க்கறதுக்காக. ஸோ இங்கே வந்து அவங்க அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது பெயிண்டிங்கும் கிடையாது, ஸோ சம்திங் ஏதோ எனர்ஜியும் மாதிரி இருக்குது, ஸோ இது என்னன்னே புரியல, ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ட்டு ஸோ அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அப்போ வந்து இச்சிகா சொல்கிறா, உங்ககிட்ட ஒன்று கேட்கணுன்ற மாதிரி. ஸோ எனக்கு இப்போ இது பிரச்சனை இல்லை, கீழே 2 பேர் இருக்கானுங்க, ஸோ அவனுங்களை நினைக்கும் போது தான் கவலையாக இருக்குது, ஸோ அவனுங்களுக்கு என்ன ஆயிருக்குமோன்னு. அப்படியா, நீ கவலைப்படாத பாப்பா, அதோ இதை பிடி, ஸோ நானும் உங்க கூட வரேன், நம்ம போய் அவங்களுக்கு சேவ் பண்ணலான்ற மாதிரி சொல்ல, சரின்னு சொல்லும் போது இந்த பக்கம் அந்த ஃபர்ஸ்ட் டிவிஷனோட கேப்டன் வந்து நம்ம ஷீபா சட்டையை பிடிச்சி, ஏய் ஷீபா, என்ன தைரியம் தான் ஒரு அன்அத்தாரைஸ்ட் ஆப்ரேஷனுக்காக உன்னோட சபார்டினேட்ஸை கூட்டுக்குன்னு வந்திருப்பேன், அதுவும் ஒரு பர்மிஷன் கூட வாங்காமன்னு சொல்கிறான். ஸோ சொல்லும் போது நம்ம ஷீபாவும் அவங்க மேலே இருக்க நம்பிக்கையில் தான் வந்துட்டேன், ஸோ நான் இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கும்னு நான் எதிர்பார்க்கலன்ற மாதிரி நம்ம ஷீபாவும் சொல்ல, ஸோ இங்கே எதனா தப்பாக நடந்துச்சு, ஸோ நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன்ற மாதிரி அவனும் சொல்லிடுறான். ஸோ இந்த பக்கம் பார்த்தா அந்த கோகா வந்து ஸோ பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்கான் நம்ம ஜீரோ ரெய்ஜி கூட. ஸோ நம்ம ரெய்ஜி வந்து போய் அடி வாங்கிட்டு அங்கே உழறான். ஸோ நம்ம ஜீரோ வந்து அவனோட மொனோனோக்கிய ஃபிஸ்ட் பவர் எடுத்துகிட்டு வந்து சண்டை போட்டாலும் ஸோ அதுவும் வேலைக்கு ஆகலை. ஸோ 2 பேரையும் தூக்கி மாற்றுக்கட்டில் வெளாசி சாத்துறான். ஸோ பயங்கரமாக அவனுங்க கூட சண்டை நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஜீரோவை அடித்து தள்ளி பறக்க விடுறான். ஸோ நம்ம ஜீரோ போய் விழுந்துடுறான். ஹே ராகா, உன்னோட பவரை இந்த மாதிரி ஒரு மட்டமான மனுஷங்கிட்ட கொடுத்து வச்சிருக்கே, ஸோ அவனுக்கு அதை பற்றி என்ன தெரியும், அது யூஸும் பண்ண தெரியல, உன்னோட பவரை நீ வீணாக்குற, ஸோ வந்துரு என் கூட, ஸோ சேர்ந்துருன்னு சொல்லும் போது அப்போ நம்ம ஜீரோ சொல்கிறான், வாய முறா பைத்தியக்காரா, அவனை பார்த்தா என்ன உனக்கு ஒரு பொருள் மாதிரி தெரியுதா, ஸோ உனக்குள்ள மர்ச் பண்ணிட்டு இந்த உலகத்தை ஆழணும்னு நினைக்கிறியா, இங்கே மனுஷங்களும் சரி மொனோனோக்கியும் சரி எல்லாரும் ஒன்று தான், ஸோ அவங்கவுங்க லைஃப்பை வாழறதுக்கு சர்வை பண்ணணும் தான் நினைப்பாங்க. ஸோ என்ன சொல்கிற ராகான்னு கேட்கும்போது நம்ம ராகாக்கே ஒரு செகண்ட் மோட்டிவேஷன் ஆயிடுது. ஸோ அவனே சொல்கிறான், சரிதான், இந்த பையனோட பேச்சை கேட்டு எனக்கே வந்து வெறி ஆயிடுத்து, ரத்தம் கொதிக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ராகா அவனோட ஃபுல் பொட்டன்ஷியல் பவரையும் திரட்டி நம்ம ஜீரோக்குள்ளே இறங்கலாம். ஸோ நம்ம ஜீரோவும் அவங்க 2 பேரோட எனர்ஜியை மர்ஜ் பண்ணி பயங்கரமாக பறந்து போய் ஒரு பிளாஸ்ட் அட்டாக் பண்ணுறான். ஸோ அதில் அந்த இடத்துல ஒரு கோலஷனே நடந்து பிளாஸ்ட் ஆகுது. ஸோ நம்ம ரெய்ஜி பார்க்குறா, இவ்வளோ எனர்ஜி அவங்க 2 பேருமே மர்ஜ் ஆயிட்டாங்கன்ற மாதிரி. ஸோ அப்படியே அங்கே தெரிச்சு ஓடுறான் அந்த கோகான்ற மொனோனோக்கி. ஸோ அவனோட கையில் வச்சிருந்த அந்த வெப்பனே உடஞ்சி தூள் தூளாக போயிட்டு, இதை தான் நான் எதிர்பார்த்தேன், மொனோனோக்கியோட பவர். ராகா, நீ கண்டிப்பாக எனக்கு வேணும், அவனை என்கிட்ட கொடுத்துடு, அவன் எனக்கு வேணும், அவனை கொடுத்துடுன்ற மாதிரி அவன் பைத்தியக்காரத்தனமாக நம்ம ராகாவோட பவரை பார்த்தோன்னே சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது ஸோ சண்டைக்கு அவன் ரெடி ஆகிறான். ஸோ அப்போ ஏதோ சவுண்டு கேட்குது. ஸோ வந்து அவங்களுக்கான பேக்கப் வந்துட்டாங்க போல. ஸோ என்கிட்டயே ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இல்லைன்ட்டு ஸோ கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு போர்ட்டல் மாதிரி ஓப்பன் பண்ணுறான். டே எங்கடா போகிற பைத்தியக்காரா சண்டைக்கு நடுவில்னு கேட்கும் போது நான் ஒன்றும் ஓடி போகல, ஸோ நான் இப்போதைக்கு கிளம்புறேன்னு சொல்கிறேன். 2 ஒன்று தாடான்னு சொல்லும் போது இல்லை நான் உன்னை அப்புறம் பார்க்குறேன், ஸோ ஆனால் இந்த வாட்டி ஏதோ நீ தப்பிச்சிட்ட, உயிரோடு இருந்துட்டேன், நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் உன்னை கொன்று ராகாவை எடுப்பேன், ராகா எனக்கு தான் சொல்கிறான். அதெல்லாம் நடக்காது, அடுத்த டைம் பார்த்துக்கலான்ற போது ஒரு பைத்தியக்காரன்டா நீன்ற மாதிரி நம்ம ஜீரோ அவனை திட்டுறான். சரி கிளம்பத்துக்கு முன்னாடி உன் பேர் என்னன்னு சொல்லணுமோ, லூசாடா நீனு அப்படின்ற மாதிரி நம்ம ஜீரோ அவனை பிடிச்சி கத்துறான். சொல்லுடா அவன் பேர் என்னன்னு கேட்கும் போது, என் பேரா ஜீரோ ஆசுமா அப்படின்றான். என்னது ஆசுமாவா? ஓஹோ, நீ ஆசுமா கிளானை சேர்ந்தவனான்ட்டு சிரிக்கிறான். டேய் வெங்காயம், இதில் சிரிக்கிறதுக்கு என்னடா ஜோக்கு இருக்குன்னும் போது, நீ அப்போ அவனோட பையனாக தான் இருப்பேன்ற மாதிரி சொல்கிறான். என்ன ஒன்றுமே புரியாத மாதிரி ஜீரோ இருக்க. சரி அப்புறம் நான் உன்னை அப்புறம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான். ஸோ இந்த பக்கம் நம்ம இச்சிகாவும் அந்த ஃபர்ஸ்ட் டிவிஷன்லேருந்து வந்தவரும் நம்ம ஹீரோஸுக்கு சப்போர்ட் பண்ண வந்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஒன்றும் ஆகலை என்னும் போது இவங்க நிற்கிறாங்க. ஸோ அப்படியே வந்து நெக்ஸ்ட் சீனில் கட் பண்ணி காட்டினா ஸோ ஃபர்ஸ்ட் டிவிஷன் கிளம்புறாங்க. ஸோ நம்ம ஷீபா போயிட்டு அவங்ககிட்ட சொல்கிறான், நீங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸில் என்ன சொல்ல போகிறீங்கன்ற மாதிரி 2 சபார்டினேட்ஸ் வந்து இன்ஜுரி ஆகிருக்காங்க. ஸோ ஃபேக்கல்ட்டி உடஞ்சிருக்கு, ஸோ இந்த மாதிரி நிறைய சேதம் ஆயிருக்குன்னு சொல்ல போகிறேன்னு. சரி ரொம்ப நல்லது, இந்த மாதிரி ஒரு அன்அத்தாரைஸ்ட் ஆப்ரேஷன் நடத்துனதே தப்புன்னு சொல்லும் போது, இல்லை இதில் வந்து அந்த 2 நியூபியோட பவர் தெரிஞ்சுது, ஒரு பவர்ஃபுல்லான மோனோனோக்கிக்கு எதிர்க்காக தனியாக சண்டை போட்டிருக்காங்கன்னும் போது என்னமோ ஒன்று, சரி பின்னாடி என்ன விளைவு வந்தாலும் அதை நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அவங்க கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஷீபா எழுந்து பார்க்கும்போது ஸோ நம்ம ரெய்ஜி வயிற்று பிடிச்சி உக்காந்துருக்கான். என்னாச்சு ரெய்ஜி, உன் மூஞ்சே தொங்கி போய் கிடக்குது என்னும் போது, நான் அந்த சூட்டு மட்டும் இல்லைன்னா செத்துருப்பேன்னு சொல்லும் போது, ஏய் கற்பனையில் பேசாடாதானோன்னு அப்போ தான் அவன் யோசிச்சு பார்க்குறான். அவன் கற்பனையில் சொல்லலை. ஸோ அவன் வந்து பண்ண அட்டாக் வந்து அந்த சூட்டு மட்டும் இல்லைன்னா நம்ம ரெய்ஜி அப்படியே எலும்பு உடஞ்சி செத்துருப்பான், ரிப்ஸே உடஞ்சி. இப்போ அவன் அதை பற்றி தான் திங்க் பண்ணி ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட்டில் இருக்கான். ஸோ ஒரு மொனோனோக்கி கிட்ட உத வாங்கிட்டு உக்காந்துட்டு இருக்கோமேன்ற மாதிரி அவன் அதை
நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த பக்கம் நம்ம இச்சிகாவை பார்த்தீங்கன்னா ஸோ அவளுமே நம்ம ரொம்ப பவர்ஃபுல்லாக இல்லை, நம்மளுக்கு தேவையான பவரில் நம்ம இருந்திருந்தால் கண்டிப்பாக அந்த சீலை பிரேக் பண்ணி உங்களை சீக்கிரமாகவே காப்பாற்றிட்டு இருக்கலான்ற மாதிரி ஸோ அவளும் ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்கா. ஸோ இந்த பக்கம் நம்ம ஜீரோ மட்டும் ஸோ அந்த மொனோனோக்கி சொல்லிட்டு போனால ஸோ நீ அவனோட பையனாக தான் இருப்பேன்ற மாதிரி ஸோ அதை நினச்சி பார்த்துட்டு இருக்கான். ஸோ அவன் என்னோட அப்பாவை பற்றி தான் பேசியிருக்கான். ஸோ நான் பிறந்ததுலேருந்து நாச்சி அப்புறம் கிராண்ட்பா கூட மட்டும்தான் இருந்திருக்கேன். ஸோ நான் என்னோட பேரண்ட்ஸை பார்த்ததே இல்லை. ஸோ அவன் எங்கள் அப்பாவை பற்றி பேசியிருக்கானா ஸோ எங்கள் ஃபேமிலி பின்னாடி என்ன ரகசியம் இருக்குன்ற மாதிரி அவன் அதை யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ யோசிச்சுட்டு எனக்கு தலையே வெடிக்குது, இங்கே பாரு ஷீபா, நான் வந்து இப்போ இந்த டீமில் சேர்ந்துக்கிறேன்ற மாதிரி சொல்கிறான். என்னதுன்னு கேட்டால் உன்னோட பிளாக் டாச் அந்த மொனோனோக்கி அழிக்கிற டீமில் நானும் சேர்ந்துக்கிறேன்ற மாதிரி நம்ம ஜீரோ சொல்கிறான். ஏடா முட்டா பசங்களா, நீங்கள் 2 பேரும் ஆல்ரெடி அதில் டீமில் ஆகிட்டீங்கடா, ஸோ உங்களோட பவரை நான் பார்த்துட்டேன், ஆல்ரெடி நீங்கள் டீம் எடுத்தான்னு சொல்கிறான். அப்படியே நெக்ஸ்ட் சீனில் கட் பண்ணி அவங்களோட இடத்துல காட்டுறாங்க. ஸோ எனக்கு ஆல்ரெடி தெரியும், நான் பயங்கரமாக வந்து பண்ணும் போதே மேலே ஐயர் அஃபிஷியல் வந்து கேள்வி கேட்பாங்கன்ட்டு. ஸோ அதனால் ஐயர் அஃபிஷியல் கிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு புது மிஷின் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ இங்கே ட்ரைனிங் எடுக்க போகிறீங்கன்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இங்கே ஆமாம் இந்த பிளேஸில் தான் சொல்லிட்டு ஸோ அதுக்கு ஒருத்தவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்றான். ஸோ அப்போ மேலேருந்து ஒரு பொண்ணு வந்து நீங்கள் தான் அந்த புது ஸ்குவாடா அப்படின்ற மாதிரி வரா குட்டையா. ஸோ அந்த பொண்ணு வந்து அங்கேருந்து டைவ் அடித்து இதோ வந்துட்டேன்ற மாதிரி வந்து கீழே பொத்துக்கட்டின்னு வரா. சாரி வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுதுன்னொடனே ஸோ அப்போ தான் நம்ம ஷீபா சொல்கிறோம். ஸோ இவ தான் ஃபியோ, இவ ஒரு மொனோனோக்கே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என்னது இவன் மொனோனோக்கே வந்துட்டு எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஸோ அவளும் வந்து இவ கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியான டைப்பு. ஸோ டிவிஷன்லேருந்து ட்ரைனிங் பண்ணுறதுக்காக இவளை அனுப்பிச்சி வச்சுக்கிறாங்கன்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்போ வந்து நம்ம ஜீரோவை பார்க்குறோம். ஸோ ஜீரோ மேலே இந்த ராகாவை பார்த்துட்டு இதுதான் ராகாவா, ரொம்ப க்யூட்டாக ஃப்ளப்பியாக பூனைக்குட்டி அப்படின்னு சொன்னவொடனே குட்டி பொண்ணு நீ என்ன பூனைக்குட்டின்றியா பைத்தியா அப்படின்னு சொன்னவொடனே யாரை பார்த்து அப்படி சொன்ன இன்னொரு தடவை சொல்லிப்பாரு அழுக்கு பூனை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. போதை நிப்பாட்டுங்க. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க தான் இவன் வந்திருக்கா. ஸோ வந்து மொனோனோக்கியை நீங்கள் என்னதான் ஒத்துக்கலனாலும் சரி மொனோனோக்கியஸுக்குன்னு சில பவர்ஸ் இருக்குது. ஸோ அதால் இலுஸ்ட்ரேஷன், ஸோ நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷல் பவர் இருக்குது. ஸோ நம்ம ரியல் மொனோனோக்கி கூட சண்டை போகிறதுக்கு முன்னாடி ஸோ ட்ரைனிங் எடுத்துக்கிறது நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ இங்கே இந்த கொயாவை கூட்டின்னு வந்திருப்பாங்க. ஸோ அவக்கு ஒரு மொனோனோக்கின்றதெல்லாம் அவளோட பவரை காட்டி ஸோ இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறதுக்காக ஸோ ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னோடனே ஸோ அவளோட பவரை ஸ்டார்ட் பண்ணுறா. ஸோ அவள் மொனோனோக்கி ஃபார்முக்கு மாறி ஸோ அவள் பவர் ஸ்டார்ட் பண்ணோடனே ஸோ அது ஒரு ரோஸ் பெட்டல் ஃபார்ம் மாதிரி மாறி ஸோ அவங்கள எல்லாருமே ஒரு கவர் பண்ணுது. ஒரு தாமரை பூ மூடினா எப்படி இருக்குமோன்ட்டு ஸோ அதுக்குள்ளே அவங்க மாட்டிப்பாங்க. ஸோ அதுலேருந்து அவங்க உடச்சி வெளியே வர்றது தான் அவங்களுக்கான ட்ரைனிங்கு. ஸோ எல்லாரும் 3 பேர் அதுக்குள்ளே மாட்டினாங்க. ஸோ உள்ளே மாட்டின 3 பேருக்குமே ஒரு பயங்கரமான பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ அவங்க கண்டிப்பாக இது அடிச்சு வெளில வந்துடுவாங்கன்ற மாதிரி நம்ம ஷீபா யோசிச்சுட்டு இருக்கான். இங்கே உள்ளே காட்டுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரேஜை தான் காட்டுறாங்க. அவன் அந்த ஸ்பெல்லுக்குள்ளே மாட்டிக்கிட்டான். ஸோ மாட்டிட்டு உள்ளே இருக்கும்போது ஸோ அவன் ஒரு தண்ணி மேலே நடந்து போகிறான். ஸோ அங்கே ஒரு கேவ் மாதிரி இருக்குது, குகை மாதிரி. ஸோ சம்திங் ஏதோ ரிச்சுவல்லாம் பண்ண குகை மாதிரி இருக்குது. ஸோ அதை பார்த்த உடனே இதுக்கு வாய்ப்பே இல்லை, இங்கேயா வரணும், ஸோ இதுக்கு சான்ஸே இல்லைன்ற மாதிரி பதறான். ஸோ அவன் பாஸ்ட்ல ஏதோ பயங்கரமாக நடந்திருக்கு போல. ஸோ இது வந்து அவங்க மைண்டை குழப்பி அவங்க மைண்டில் இருக்க பேட் மெமரிஸ் கூட சண்டை போட வைக்கிற மாதிரி ஒரு ஸ்பெல்லு. ஸோ அதை தான் அந்த மொனோனோக்கியை போட்டிருப்பா. ஸோ இவங்க பார்த்தவொடனே ஸோ அதை பார்த்துட்டு அவன் பயங்கரமாக பதறான். ஸோ அதுக்குள்ளேருந்து ஒருத்தவன் கட்டானா எடுத்துட்டு வரான். ஸோ யாருன்னு பார்த்தா அது ரேஜியோட பிரதர் தான். ஸோ பிரதர் நீயா, அவன் கையில் இருக்க அந்த ஸ்வாட் இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னும் போது நீ இப்பயாவது பலசாலையா ஆயிருப்பேன்னு நினச்சி ஸோ அவன் ரேஜி கூட சண்டை போடுறான். ஸோ இப்படி இவங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம இச்சிகாவை காட்டுறாங்க. ஸோ அவளோட பேட் மெமரிக்குள்ளே போயிட்டா. ஸோ அவங்க அம்மாவும் சின்ன வயசு இச்சிகாவும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இச்சிகா சொல்கிறா எனக்கும் உங்களை மாதிரி ஒரு ஏஜென்ட் ஆகணும் பியூரிலன்னு சொல்லும் போது வேணாம் அதெல்லாம் ரொம்ப டேஞ்சர்மா, நீ வந்து நல்ல பொண்ணா இருன்னு சொல்லுமோ இல்லைம்மா நானும் உங்களை மாதிரி அப்பா மாதிரி ஆவேன்னு சொல்கிறா. அப்போ அவங்க அம்மாவை வந்து மெய்டு கூப்பிடுறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு வேலை வந்துடுதுன்ற மாதிரி. ஸோ அவங்க வேலை வந்துட்டு நான் போயிட்டு வரணுமே, ஸோ பார்த்து போயிட்டு வாங்கம்மா, நம்ம கவலைப்படாது, அவங்க அம்மா ரொம்ப பலசாலின்ட்டு அவங்களும் போகிறாங்க. ஸோ அப்படி போனவங்க கடைசியில் வந்து இறந்துட்டாங்க. ஸோ ஃபைட்டில் ஸோ அவரை அதை நினச்சி அவள் ஃபியூனரல் ரொம்ப சோகமாக இருக்கும். ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது அவள் டிசைட் பண்ணுறான் நான் ஸ்ட்ராங் ஆகணும்ட்டு. ஸோ ஓடி ஸ்ட்ராங் ஆகிட்டா. ஸோ ஒரு கட்டத்தில் அப்போ தான் அவங்க மெய்டு சொல்கிறாங்க உங்களுக்கு இப்போ ஒரு உண்மை தெரிய வேண்டிய விஷயம். ஸோ உங்கள் அப்பா உங்களுக்காக ஒரு ரெட்டல் எழுதியிருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா இச்சிகாவை. அவளும் போகிறா. ஸோ அப்போ தான் பயங்கரமான ஷாக்கு, அவங்க அம்மா இன்னும் சாகலை, அவங்க ஒரு ஸ்டோன் மாதிரி மாறியிருப்பாங்க. ஸோ இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஸ்பெல்லு தான்ட்டு அவங்க அப்பா எழுதின லெட்டரை படிக்கும் போது தான் தெரியுது. ஸோ இது ஒரு மொனோனோக்கியாவில் தான் ஆயிருக்கு. ஸோ இதை அவங்ககிட்ட சொல்லாதானே இருந்திருக்கு, என்ன மன்னிச்சிரு இச்சிகான்னு சொல்லும்போது இங்கே இச்சிகாக்கு எதிர்க்கு அவங்க அம்மாவோட சிலை இருக்கும். ஸோ அவள் வந்து சத்தியம் பண்ணுவா. ஸோ அம்மா நான் வந்து கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணும் போது அப்போ அது சிலை உடஞ்சி அதுக்குள்ளேருந்து மான்ஸ்டர் மாதிரி வந்து ஸோ இச்சிகாவே அட்டாக் பண்ண வருது. இப்படி இங்கே இவளுக்கு பயங்காட்ட. ஸோ அந்த பக்கம் நம்ம ஜீரோ வந்து ஓடினுக்கிறா. என்ன இடம்டா இது, இப்படி ஓடினே இருக்க வேண்டியதாக இருக்குது, ஒரு கடுப்பாக இருக்குன்னும் போது ஸோ அவனுக்கு எதிர்க்க ஒரு மான்ஸ்டர் மாதிரி வந்து நிற்குது. ஸோ அப்போ தான் நம்ம ராகவ் ஃபீல் பண்ணுறான் இங்கே எதுவுமே சரியில்லை. ஸோ இந்த ஸ்பெல்லே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்பெல்லுன்ட்டு. ஸோ
அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த மாஸ்டர் வந்துட்டு நம்ம ஜீரோ சரி போதும் ராகோ வா சண்டை பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி புலம்புறது பிரோஜனம் இல்லை, எதுவாக இருந்தாலும் இறங்கி சண்டை செய்யலான்ற மாதிரி ரெடியாக ராகோன்ற. ஸோ இங்கே இந்த எபிசோட முடியுது. ஸோ யாகாய்ஸ் இந்த எபிசோடு ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி உண்மையிலே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக அவங்களுக்கு ட்ரைனிங்கு ஃபைட்டு மொனோனோகேஷனே போயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் அவங்க இந்த ஸ்பெல்லை விட்டு ட்ரைனிங்கை முடிச்சு வெளில வந்தாங்களா இல்லையான்றதை பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் அனிமி எக்ஸ்பிளேஷன், அனிமி கண்டென்ட்ஸ், ஷார்ட்ஸ், வீடியோஸ் எல்லாத்தையும் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்டில் இன்ட்ராக்டிவாக இருங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு என்ன பிடிக்குது பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா பை பை.